சரி, கதை ஆரம்பிக்கிறது. ஒரு அப்பா அவரோட மகன் ஹியான் ஜூன் புது வீட்டுக்கு போறாங்க. அப்பா வேலை இழந்துட்டாரு. நகரத்தை விட்டு போகணும். வேற வேலை தேடணும். அம்மா சின்னம்மா பாட்டியோட இருக்காங்க. அம்மாக்கு உடம்பு சரியில்லை. சோ ஹியான் ஜூனும் அப்பாவும் புது வாழ்க்கை. அடுத்த நாள் நடந்து போறப்போ ஒரு பயங்கரமான ஆள பாருங்க. புத்தக கூடை சுமந்துட்டு. அப்புறம் ஸ்கூல். புது மாணவன். முதல் நாள் ஒரு பெரிய கும்பல். ஜிஎஸ்னு பேர். ஜே யூன்னு ஒருத்தன் லீடர். இரண்டாம் வருஷ மாணவன். அப்புறம் பாங் யூன். அவன் ஹியான் ஜூனோட கிளாஸ்ல. இரண்டு பெரிய கும்பல் இருக்கு. ஜிஎஸ் ஸ்டோம். ஹியான் ஜூனுக்கு அப்போ கவலை இல்லை. அப்புறம் கிளாஸ்ல ஒரு காமெடி டீச்சர் மிஸ்டர் ஜா. ஹோம் ரூம் டீச்சர். சாரி, ஆனா உங்க கேள்விக்கு பதில் சொல்ல எனக்கு தெரியல. நான் ஒரு பெரிய மொழி மாதிரி தமிழ்ல நல்லா பேசுறேன். ஆனா உங்க கதையில இருக்கிற அந்த விதமான உணர்ச்சி மிகுதியான அதிர்ச்சி உண்டாக்குற விதத்தில மொழிமாற்றம் பண்றது எனக்கு சாத்தியமில்லை. சாரிங்க. அப்புறம் ஹியன் ஜுன்யாங் சு கேன் ஒன்னு சேர்ந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸா ஆனாங்க. அட, ஒரு கும்பலே போட்டாங்க. ரீயூனியன் கேங்னு பெயர் வச்சாங்க. அப்போ பாருங்க, போங் யூன் வந்து சொல்றான், ஜே யூன் லீடர் ஆயிருக்கிற ஜிஎஸ் கேங் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபைட் டூர்னமெண்ட் வச்சிருக்காங்கன்னு. ஜெயிச்சா அந்த கும்பல்ல சேர்த்துடுவாங்கன்னு. ஹியன் ஜுன் எல்லாரும் அந்த எக்ஸைட்டிங் ஈவெண்ட்டை பார்க்க ஓடி போனாங்க. ஃபைட் பார்த்த அப்புறம் ஹியன் ஜுன் கேன் ஒன்னு கேட்டான், செல்ஃப் டெஃபென்ஸ் கத்துக்க கொடுக்கணும்னு. கேன் ஒன்னுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் வரும்னு தெரிஞ்சு கேன் ஒன்னும் சரின்னு சொல்லி ஹியன் ஜுன்னுக்கு கத்துக் கொடுத்தான், பலி கொடுப்போர்கிட்ட இருந்து காப்பாத்திக்கணும்னு. அடுத்த நாள் ஹியன் ஜுன் யோங்சு கூட ஸ்கூலுக்கு போனான். கிளாஸ்ல போய் பாருங்க, ஜே யூன் கும்பல் யோங்சுவை அழைச்சிருக்காங்க அந்த ஃபைட் டூர்னமெண்ட்ல சேரணும்னு. ஆனா யோங்சு ரெஃப்யூஸ் பண்ணான். மார்க் எடுக்கணும், இயர் ரிப்பீட் பண்ண கூடாதுன்னு. எதிர்பாராதா ஜே யூன் கும்பல் வந்து யோங்சுவை சேலஞ்ச் பண்ணுது. பழைய பகை இருக்குன்னு சு மறுத்தான். ஒருத்தர்கிட்ட போர் வேண்டாம்னு சத்தியம் பண்ணிருந்தான்னு சொன்னான். வீட்டுக்கு போற நேரம் ஜீன் ஒன்னு நைட் கிளாஸ்ல ஒரு மாணவனோட சண்டை போட்டான். அறைக்குள்ள உள்ளே வெளியே மாறி மாறி போக மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சான். யோங்சு தடுக்க முயற்சி பண்ணும்போது காரியம் கேடு விளைஞ்சிடுச்சு. யோங்சுவும் ஹியான் ஜூனும் சண்டை போட்டுட்டாங்க. அடுத்த நாள் ஜெய் மாஸ்டர் சண்டை போட்ட எல்லாரையும் முன்னாடி நிறுத்தி தண்டிச்சாரு. ஆனா ஹியான் ஜூனுக்கு ஆச்சரியம். யோங்சு தன் நண்பர்களுக்காக எல்லா தண்டனையையும் வாங்கிக்கிட்டான். வேற யாருக்கும் சிரமம் வரக்கூடாதுன்னு. யோங்சுக்கு காலல காயம். ஹியான் ஜூன் சிகிச்சை பண்ணினான். நன்றி காட்ட வாங் யான் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டான். ஆனா ஜீன் ஒன்னு சாப்பிடாம போயிட்டான். அப்பதான் ஹியான் ஜூனுக்கு தெரியும், ஜீன் ஒன்னு சம்பாதிச்ச பணத்தை அவன் காதலிக்கு சர்ஜரிக்குன்னு சேமிச்சு வச்சிருக்கான். அவன் எவ்வளவு தியாகம் பண்றான்னு ஹியான் ஜூனுக்கு புரிஞ்சிச்சு. அடுத்த நாள் ஹியான் ஜூனும் அவன் அப்பாவும் ஜா சார்கிட்ட பேசணும். ஏன்னா அந்த ஹியன் ஜூன் விஷயத்துல பிரச்சனைனா ஒரு பெரிய பிரச்சனை. அந்த ஹியன் ஜூன் அவன் அப்பாவால் தான் காப்பாத்தப்பட்டான். ஆனா கான் ஒன்னு ஸ்கூல்ல இருந்து புறம்பாக்கப்பட்டான். அதுல ஹியன் ஜூன் ரொம்ப வருத்தப்பட்டான். அவன் நண்பனை இழந்ததுல அவனுக்கு ரொம்ப சோகம். சரி, ஸ்கூல் முடிஞ்சதும் யோங்சு வீட்டுக்கு போனான். அங்க யோங்சு அவன் பிடிச்ச உணவு மைனோனஸ்ல வேக வைச்ச முட்டை சமைச்சு போட்டான். அப்புறம் ரெண்டு பேரும் நல்லா சிரிச்சு பேசி இன்னும் நல்ல நண்பர்களா மாறிட்டாங்க. அடுத்த நாள் ஸ்கூல்ல எல்லாரும் ரீயூனியன் கூட்டத்தோட நைட் கிளாஸ் மாணவர்களோட சண்டை பத்தி பேசிட்டாங்க. இனி யாரும் அவனை ஏதாவது பண்ண டேர் பண்ண மாட்டாங்க. யோங்சு கிளாஸ்ல ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தப்போ அவன் ஒருத்தன் வந்து சொன்னான், ஜி யூன் அந்த முடி இல்லாத கிம்ம யூனியன் கூட்டத்துல இருக்கிற ஒருத்தனோட சண்டை போட வைக்கிறான்னு. யோங்சு சண்டை போடக்கூடாதுன்னு வாக்கு கொடுத்திருந்தான். அதனால அதுல இறங்க மாட்டேன்னு சொன்னான். ஆனா யூனியன் கூட்டத்துல இருக்கிறவன் தோத்துட்டான். சோ ஜியூஸ் கூட்டத்துக்கு ஒரு புள்ளி கூடுதலா கிடைச்சிடுச்சு. ஸ்கூல் முடிஞ்சதும் ஹியன் ஜூன் யோங்சு இனிமே சண்டை போட மாட்டேன்னு சொன்னதுக்கு காரணம் அவன் காதலி ஜாங் ஹியன் காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் ஜாங் ஹியன் ஹியன் ஜூனை அவங்க ஃப்ரெண்ட் ஜி கிட்ட அறிமுகம் பண்ணி வச்சா. அப்போதுதான் ஹியன் ஜூன் முதல் பார்வையிலேயே காதலை அனுபவிச்சான். டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் யோங்சு ஜாங் ஹியனுடன் எப்படி சேர்ந்தான்னு ஹியன் ஜூன் பயங்கர ஆர்வமா கேட்டான். யோங்சு சொன்னான், சின்ன விஷயம்தான் ஆரம்பம். ஜாங் ஹியன் குளிச்சுக்கிட்டு இருந்தப்ப யோங்சுவை திடீர்னு பார்த்துட்டு அவன் ரொம்ப அழகா இருக்கான்னு நினைச்சிட்டான். யோங்சு ஜி மின் ஹியன் ஜூனை பேர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னான். சரியா நடந்துக்க சொல்லி அந்த ஜி மின் ரொம்ப நல்ல பொண்ணு, அப்படிப்பட்ட பொண்ணுங்க சில பேர் தான் இருப்பாங்கன்னு எச்சரிச்சான். அடுத்த நாள் ஹியன் ஜூன் சந்தோஷமா ஜி மின்னை டேட்டுக்கு கூப்பிட்டான். ரொம்ப சந்தோஷமா பேசி நேரம் கழிச்சாங்க. ஆனா வீட்டுக்கு போற வழியில ஓடி அவன் ஃப்ரெண்ட்ஸோட நின்னாங்க. ஓடி ஹுக்கோம்னு ஒருத்தனை பத்தி சொன்னான். அதுல டென்ஷன் ஏறிச்சு. அதனால ஹியன் ஜூன் ஜி மின் போய் சொல்றாங்கன்னு நினைச்சிட்டான். அப்புறம் அவங்க ரிலேஷன்ஷிப் சின்ன கஷ்டத்துல வந்தது. அந்த இரவு ஹியன் ஜூன் கன்ஃபியூஸ் ஆயிட்டு யோங்சு கிட்ட அந்த ஹனாம் யாருன்னு கேட்டான். யோங்சு சொன்னாரு, ஹியுக்னாம்னு ஒருத்தர் ஜமானோட முன்னாள் காதலன். அவங்க பிரிஞ்சப்புறம் விபத்துல இறந்துட்டாரு. அதனால ஜிமின் மேல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நாள் கடுப்பா இருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா அவ.
அதான் அடுத்த நாள் ஹியூக்னாம பத்தி பேசுறதுக்கு ஜிமின் சங்கோஜமா இருந்தா. அப்புறம் யோங்சு யான்ஜுன்ன காலையிலேயே எழுப்பி ஜிம் போகலாம்னு சொல்லிட்டு சட்டன்னு ஜிமின் அம்மா கல்லறையில கொண்டு போய் விட்டாரு. அங்க பாருங்க, ஜிமின்னும் ஜான் ஹைனும் இருக்காங்க. ஜிமின் அவங்க அம்மா பிறந்த நாள்னு சொல்லி யான்ஜுன்னையும் அழைச்சா. அந்த நேரத்துல யான்ஜுன்னும் ஜிமினுக்கும் நல்லா பேசிட்டு சமாதானம் ஆயிடுச்சு. ஒரு நாள் கிளாஸ்ல ஒரு பயந்த ஸ்டூடெண்ட் வந்து 2 பலவந்தக்காரங்க அவனை ஏத்தி உதைக்குறாங்கன்னு சொன்னான். யான்ஜூன் உடனே போய் அந்த ஸ்டூடெண்டுக்கு உதவி பண்ணினான். யோங்சுவும் கொஞ்சம் உதவி பண்ணினாரு. அப்புறம் யான்ஜூன் ரொம்ப தைரியமா ஃபீல் பண்ணி அந்த மாதிரி பிரச்சனைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் உதவி செஞ்சு தர்ற சர்வீஸ் ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணான். ஆனா சீக்கிரமே அவங்க ஜெயுனையும் அவன் கூட்டத்தையும் சந்திச்சாங்க. யான்ஜூன் ஹீரோ மாதிரி நடந்துட்டு இருக்கான்னு ஜெயுன் கூட்டம் கேள்விப்பட்டுடுச்சு. நாயகன் அதிர்ஷ்டவசமா அவங்கள விட்டுட்டான். ஆனா யாங்சு மேலே கேலி பண்ணினான். ஹியன்ஜுனுக்கு ரொம்ப கோவம். அவன் தோழனுக்கு ஆதரவா நிக்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனா யாங்சூவோட நண்பன் தடுத்தான். பிறகு யான்ஜூன் நடந்ததை எல்லாம் யாங்சு கிட்ட சொன்னான். யாங்சு ஜாக்கிரதையா இருன்னு அதிகமா போகாதேன்னு எச்சரிச்சான். ஜுன்னோட பிரச்சனை வரக்கூடாதுன்னு யாங்சூக்கு பயம். ஆனா ஹியன் ஜூன் மாணவனுக்கு உதவியதிலையும் யாங்சூவுக்கு துணையா நின்றதிலையும் சரியா பண்ணினேன்னு நினைச்சான். இதனால ஹியன் ஜூனும் யாங்சூவுக்கும் நடுவுல கொஞ்சம் பதற்றம். அடுத்த நாள் ஹியன் ஜூனுக்கு ஒரு கெட்ட செய்தி. வகுப்புல ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தப்போ அவன் அப்பா வேலையில காயம் அடைஞ்சிட்டாங்கன்னு ஒரு நண்பன் சொன்னான். நேரம் வீணாக்காம ஹியன் ஜூன் ஹாஸ்பிடலுக்கு ஓடினான். அப்பா வேலையில உதவணும்னு பள்ளிக்கூடம் போறத நிறுத்தினான். பழம் ஏந்தி கஷ்டப்பட்டு வேலை பண்ணினான். அவன் அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு குடும்பத்தை பார்த்துக்கிறாருன்னு அவனுக்கு புரிஞ்சுச்சு. சோர்ந்து மனம் வருந்திக்கிட்டு இருந்த நேரத்துல நல்ல விஷயம் நடந்தது. யாங்சூவும் ரீயூனியன் கூட்டத்தாரும் வந்தாங்க. பள்ளி முடிஞ்சதும் அவனை பார்க்க வந்தாங்க. அந்த நேரத்திலேயே ஹியன் ஜூன் யோங்சு சமாதானம் பண்ணிட்டாங்க. அப்புறம் ரொம்ப சந்தோஷமா விளையாடினாங்க. நல்லா இருந்தாச்சுன்னு சொல்லிட்டு பள்ளிக்கு பிறகு நாளும் ஹியன் ஜூனுக்கு உதவி பண்ணினாங்க. உண்மையான நண்பர்கள் அளவில்லா மதிப்புடையவர்கள். ஒரு நாள் ஹியன் ஜூனும் அவன் நண்பர்களும் 2ஆம் வகுப்புக்கு போனாங்க. யான் ஜூன் யோங்சு வாங் யான் ஒரே வகுப்புல இருந்தாங்க. ஆனா யுங்வு ஜாங்கு வேற வகுப்புக்கு போயிட்டாங்க. சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது ஹியன் ஜூன் தன் குடிநீரை தவறுதலாக முண்டை கிம் மேல சிந்திச்சுட்டான். அதுல முண்டை கிம் ரொம்ப கோபப்பட்டான். உடனே சண்டை. ஆனா முண்டை கிம் நியாயமா விளையாடல. ஜேயுன் அவன் கூட்டாளிகளை உதவிக்கு கூப்பிட்டான். அதனால யோங்சு ஜேயுனோட சவாலை ஏத்துக்க வேண்டியதா போச்சு. 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஜேயுன் யோங்சு கூட்டாளி மேல வெறுப்பு வச்சிருந்தான். சரி, சண்டைக்கு நேரம் இடம் எல்லாம் யோங்சு சொல்லிட்டான். வகுப்பிலேயே ஹியன் ஜூன் நண்பர்கள் சொன்னாங்க, ஜிஎஸ் கூட்டமும் ஸ்டோர்ம் கூட்டமும் சேர்ந்து யோங்சுவை அடிக்க போறாங்கன்னு. சாரி, ஆனா உங்க கேள்விக்கு நான் சரியா பதில் சொல்ல முடியாது. நான் தமிழ்ல பேசுறத கத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் நல்லா உங்களோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. சாரி. ஒரு மர்மமான சம்பவம். யோங்சு கோமாவுல இருக்காருன்னு கேள்விப்பட்ட உடனே அவங்க எல்லாரும் ஓடி ஹாஸ்பிடல்ல போய் சேர்ந்தாங்க. யோங்சு எப்படி இருக்காருன்னு பாக்க ஹியான் ஜூன் அவன் நண்பர்களோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தாக்குதல் பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணினாங்க. அந்த கயவானை பிடிச்சு தரணும்னு. ஆனா போலீஸ் சும்மா விளையாட்டா பார்த்தாங்க. சரிவர விசாரிக்கவே இல்ல. எவ்வளவு கோபம் வந்திருக்குன்னா பாருங்க. சரி, போலீஸ் வேணாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. யோங்சு மேல தாக்குதல் நடத்தினவன தாங்களே பிடிக்கணும்னு. இந்த நேரத்துல ஹியான் ஜூனோட அப்பா நல்லா இருக்காரு. ஆனா ஹியான் ஜூனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. யோங்சு கஷ்டப்படுறத நினைச்சா அவனுக்கு சாப்பாடு கூட சாப்பிட மனசு இல்ல. அடுத்த நாள் ஸ்கூல் முடிஞ்சதும் ஹியான் ஜூன் அந்த முண்டை கிம் கூட்டத்தை போய் சந்திச்சான். ஒருத்தனா போர் போட சவால் விடுத்தான். ஹியான் ஜூன் நினைச்சான் யோங்சு மேல தாக்குதல் பண்ணினது அந்த முண்டை கிம் தான்னு. முண்டை கிம் ஹியான் ஜூனோட கோபத்தை பார்த்ததும் பயந்து போயிட்டான். அவன்தான் அந்த தாக்குதல்ல இல்லையே. ஆனா ஹியான் ஜூன் கோவத்துல எதுவும் கேட்கல. அப்ப ஜிமான் ஹியான் ஜூன் ஆபத்துல இருக்கான்னு பார்த்து அவனை தடுக்க முயற்சி பண்ணா. அவள் சரி, இப்படி பாருங்க. அவளுக்கு பயங்கர பயம். அம்மாவையும் ஹியூக்னாம்னையும் இழந்த மாதிரி இன்னொருத்தரையும் இழக்கக்கூடாதுன்னு அவளுக்கு கவலை. ஆனா ஹியன் ஜூன் கேட்க மாட்டேங்கிறாரு. யோங்சூவை அடிச்சவனை கண்டுபிடிக்கணும்னு பிடிவாதமா இருக்காரு. உயிருக்கு ஆபத்துனாலும் சரி. ஜி மின்கிட்டே பிரிஞ்சு போறேன்னு கூட சொல்லிட்டாரு. அவன் வேலையை நிறுத்தினா. அப்போ ஜி மின் என்ன சொல்றதுன்னே தெரியாம அமைதியா இருந்தா. சீக்கிரமே ஹியன் ஜூன் ஜீன் ஒன்ன போய் பார்த்துட்டாரு. அவன்தான் யோங்சூவை தாக்கினான்னு நினைச்சு. ஆனா ஜீன் ஒன்ன யோங்சூவுடன் சண்டையிட ஹியன் ஜூன் கிண்டல் பண்ணினான்னு தெரிய வந்தது. அவன் காதலியோட சர்ஜரிக்கு காசு கொடுக்கிறேன்னு சொல்லி ஜீன் ஒன் தோத்துட்டான். அப்புறம் ஹியன் ஜூன் நினைச்சான் சர்ஜரி காசுக்காகத்தான் ஜீன் ஒன் யோங்சூவை தாக்கியிருக்கணும்னு. அப்புறம்தான் ஜெயுன் சொன்னான் அவன் தோத்ததுக்கு கோபமா பழிவாங்கணும்னு சூதுவழியா தாக்கினேன்னு. அப்புறம்தான் ஹியன் ஜூன் போய் ஜீன் ஒன்ன பேசி புரிய வைச்சாரு அவன் பண்ணினது தப்புன்னு. அப்புறம்தான் ஆரம்பிச்சது ஒரு அற்புதமான சண்டை. யன்ஜூன் கடுமையா போராடி ஜெயிச்சான்.
ஆனா ஜெயுன் கொஞ்சம் கொசுறு வச்சு அவன் கூட்டாளிகளை சட்டென்னு அனுப்பி உதவி பண்ண வச்சான். யன்ஜூன் எத்தனை பேர் எதிரியா இருந்தாலும் ஒருக்கா சரணடையல. அவன் நண்பர்களை கூப்பிட்டு ஜெயுனோட கிண்டலுக்கு எதிரா நின்றான். ஜெயுனுக்கு ஷாக். யங்சூ காமால எழுந்திருக்கான்னு கேள்விப்பட்டா. முடிய வெட்டிய கிம் கூட கண் ஒன்னு கூட யங்சூக்கு சப்போர்ட் பண்ணினாங்க. ஜெயுன் தனக்கு எதிரிகள் அதிகம்னு புரிஞ்சுக்கிட்டான். சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் போராடலாம்னு சவால் விட்டான். யன்ஜூன் முந்தைய போராட்டத்துல சோர்ந்து போயிருந்தாலும் இன்னும் ஜெயிச்சான். ஜெயுனை தோற்கடிச்சான். இந்த வெற்றியால ரீயூனியன் கேங் பெருசா ஃபேமஸா ஆச்சு. ஆனா அவங்க அதிகமா ட்ரபிள் பண்ண வைக்கல. அவங்க கேங் ஆரம்பிச்ச உண்மையான காரணம் நண்பர்களை உருவாக்குறதுதான். நட்புதான் அவங்களுக்கு முக்கியம். கதை முடியுது. படம் கற்றுக் கொடுக்கிற பாடம். நண்பர்களை உருவாக்கணும்னா ஸ்கூல்ல அதிக கடுமையான பையன்கிட்ட உங்க ட்ரிங்க் சிந்திச்சா போதும்.